நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளில் பூந்து தாக்கிய காட்டு யானை புல்லட்டை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். புல்லட் யானையை பிடித்து வேறு வனத்திற்கு அனுப்ப மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் யானை என்பது தற்போது எந்த வனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது? அது குறித்து விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை இடித்து சேதப்படுத்தி வந்த CT-16 என்ற காட்டு யானையை வனத்துறையினர் தற்போது மயக்க ஊசி செலுத்தி பிடிச்சிருக்காங்க. தற்போது முழு பாதுகாப்புடன் வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி முதுமலை தெற்காடு யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வந்துருக்கு. அதாவது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக புல்லட் என்ற காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி உணவு தேடி தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் உலா வீடுகளை இடித்து சேதப்படுத்தி வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில பந்தலூர் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் புல்லட் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பல்வேறு விதங்கள்ல கோரிக்கை விடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனை அடுத்து கடந்த வாரம் முதலே வனத்துறையினர் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து பொம்மன் சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகள் உதவியுடனும் ட்ரோன் கேமரா உதவியுடனும் சுமார் 80க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் யானையுடைய நடமாட்டத்தை கண்காணித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு காவாயில் பகுதியில் மீண்டும் புல்லட் யானை 2 குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியது. இதனை அடுத்து தமிழ்நாடு வனத்துறையினர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவு பிறப்பிச்சாங்க. இதனை அடுத்து நேற்று காலை முதலே புல்லட் யானையுடைய நடமாட்டத்தை கண்காணித்து வந்த வனத்துறையினர் இன்று அதாவது யானை இருக்கக்கூடிய இடத்தை உறுதி செய்து யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. தொடர்ந்து யானை ஐயங்குழி பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் வனத்துறையினர் அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர்களான கலைவாணன் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் தலைமையிலான வனத்துறையினர் 2 கும்கி யானைகள் உதவியுடன் ட்ரோன் கேமரா பயன்படுத்தி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிச்சாங்க. தற்போது பிடிக்கப்பட்ட அந்த யானையானது முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்வதற்காக வனப்பகுதியிலிருந்து வனத்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு.